ஆஞ்சநேயர் பாருங்களேன், வீர ஆஞ்சநேயர் ஒரு கையில வந்துட்டு வீரமா தூக்கிட்டு இருக்காரு. பொதுவாவே ஆஞ்சநேயரோட வால் இந்த மாரி மேல ஏறுன மாரி இருந்துச்சு அப்டின்னா, அவர் வீர ஆஞ்சநேயர் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த சிற்பத்துல என்ன ஒரு சிறப்பு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மலையில புடைப்புச் சிற்பமா போட்டிருக்காங்க. அந்த ஆஞ்சநேயருக்கு அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு தூண் இருக்கா? பெரிய பெரிய கோவில்ல தான் ஆஞ்சநேயருக்கு இந்த மாரி தனியா விளக்கு தூண் வப்பாங்க. இந்த புடைப்புச் சிற்பத்துக்கே தனியா ஒரு இது வச்சிருக்காங்க. ஓகே. இந்த ஆஞ்சநேயர் இருக்காரு இல்லைங்களா? அப்படியே இதில சைடுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு புடைப்புச் சிற்பம் தனியா தான் வச்சிருக்காங்க. இந்த ஒரு ஸ்தூபத்துக்கு ரிஷபம் ஆஞ்சநேயர். அதாவது வந்துட்டு ஸ்ரீராமர்ட்ட உபன்யாசம் ஆஞ்சநேயர் கேட்குறாரு. ஸோ அந்த ஒரு சிற்பம் ஒரு சின்னது கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இங்க விரல் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு 1 ஜான் 1 1/4 ஜான் தான் சிற்பமே. ஆனா தத்ரூபமா அப்படியே ராஜ இடத்துல வந்துட்டு ஸ்ரீராமர் அமர்ந்திருக்காரு. பவ்யமா வந்து ஆஞ்சநேயர் வந்து உபாசனை கேட்குறாரு. ரொம்பவே நல்லா இருக்கு.